ஈரான் மீதான தாக்குதலில் டொமாஹக் தொலைதூர ஏவுகணையை பயன்படுத்திய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். ரோரிங் லைன் என்ற பெயரில் இஸ்ரேலும் எவிக்யூரி என்ற பெயரில் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அலி கொமேனி, ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் முன்னாள் செயலாளர் அலி சம்கானி, ஈரான் இராணுவ கமாண்டர் முகமது பக்போர் ஆகியோர் இறந்தனர். இந்த தாக்குதலில் அயத்துல்லா அலி கொமேனியின் மகள், மருமகள், பேத்தி ஆகியோரும் இறந்தனர். இதேபோல ஈரானின் இஸ்பஹான் மற்றும் சிராஸ் ஆகிய முக்கிய பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தப்பட்டன. இந்த பகுதிகளில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலாவதாக டொமாஹக் ஏவுகணை. இது அமெரிக்காவின் கடற்படை பயன்படுத்தும் தொலைதூர ஏவுகணையாகும். போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து இவற்றை ஏவ முடியும். 30 முதல் 35 என்ற குறைந்த உயரத்தில் இது பறக்கும்போது எதிரி நாட்டின் ரேடார்களில் இது சிக்காது. 5.6 மீட்டர் நீளம் கொண்ட இந்த ஏவுகணை 1600 கிலோமீட்டர் எடையுடையது. மணிக்கு 880 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று 1600 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அப்பாலுள்ள இலக்குகளை தாக்கும் திறன் படைத்தவை. அடுத்ததாக F-35 அடிர். இது இஸ்ரேல் தொழில்நுட்பங்கள் சிலவற்றுடன் மேம்படுத்தப்பட்ட போர் விமானமாகும். ரேடாரில் சிக்காத இந்த விமானங்கள் மூலம் இஸ்ரேல் பைலட்டுகள் ஈரானுக்குள் நேற்று முன்தினம் ஊடுருவி துல்லியமான தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதை தவிர F-15 ரக போர் விமானங்களையும் இஸ்ரேல் பயன்படுத்தி ஈரானில் குண்டுகளை வீசியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலில் ஸ்பைஸ் JDAM நிறுவன குண்டுகள் வீசப்பட்டுள்ளன. இந்த குண்டுகள் போர் விமானங்களில் எடுத்து செல்லப்பட்டு ஈரானில் வீசப்பட்டுள்ளன. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகளின் தாக்குதலை அடுத்து இஸ்ரேல், பஹ்ரைன், குவைத், கத்தார் ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்க இராணுவ முகாம்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஹாஹப், ராட், யா அலி, கியாம் சோமர், இமாத், கொரம்சர், ஜெசில் ஆகிய ஏவுகணைகள் ஈரான் பயன்படுத்தியது. இவைகள் தொலைதூர குறுகிய தூர இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளாகும். இதை தவிர ஏவுகணை தவிர ட்ரோன்கள் மூலமும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது.